தற்குறி என்று சொன்ன அதே தலைவன் எப்படி தற்குறி இல்லாமல் மாறினான்? தற்குறி விஜய், தற்குறி விஜய். பேரறிஞர் அண்ணா வருவதற்கு 18 ஆண்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வருவதற்கு 5 ஆண்டு. உங்களுடைய தலைவர் இன்றைக்கு, நான் அந்த தற்குறி என்ற வார்த்தையை கூட நான் மறந்துவிட்டேன். அதிகம் உங்களை சிரமப்படுத்த நான் விரும்புகிறேன். இல்ல சிரமப்படுத்தினாலும் தாங்கிக்கிடுவேன். ஆனால் உன்னுடைய தலைவன் ஏன் வெளியரங்கமாக பேச மறுக்கிறான் என்பதுதான் எனது கேள்வி. இல்ல அஞ்சலை ஏற்றுக்கொண்டார், பெரியாரை ஏற்றுக்கொண்டார், அண்ணாவை ஏற்றுக்கொண்டார், காமராசரை ஏற்றுக்கொண்டார். ஏன் சனாதனத்துக்கு எதிராக மற்ற கொள்கைகளை வெளியரங்கமாக பேசுவதற்கு இவ்வளவு பம்புகிறார்? இவ்வளவு புதைத்தல், இவ்வளவு மன அழுக்கு, இவ்வளவு சங்கடம், இவ்வளவு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. எங்கே பேசினார் சொல்லுங்கள். Can you find out there any example? சொல்லுங்கள். இது என்ன சம்பத்? என்ன ஐயா அரசியல் தேவகன்? இதுகள் என்ன பேசுகிறீர்கள்? நாஞ்சில் சம்பத் பரபரப்பு முதலமைச்சருக்கும் முதலிரவுக்கும் அந்த பொருளில் நான் சொல்ல. வேற என்ன பொருளை போய் சொன்னீங்க? என்ன பொருளை சொன்னீங்க? இல்ல ஒரு காமராஜர் அனுபவம் பெற்றுக் கொண்டா முதலமைச்சராக வந்தார். அண்ணா அனுபவத்தை வைத்துக் கொண்டா முதலமைச்சராக வந்தார். அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் அனுபவத்தை வைத்துக் கொண்டா முதலமைச்சராக வந்தார். அனுபவம் உள்ளவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் எத்தனையோ பேர் வந்திருக்கணுமே. அதெல்லாம் கிடையாது. மகாத்மாவோடு விஜய் ஒப்பிட்டதா சொல்லாதீங்க. நீங்க பேசின பேச்சு என்கிட்ட இருக்கேன், நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி என்ன நெருக்கடி உங்களுக்கு? அப்படி என்ன நெருக்கடி? இல்ல நெருக்கடி அவங்களுக்கு. யாருக்கு? அவருக்கு என்ன நீங்களே சேர்க்க வேண்டும். தலைவனை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா? நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படி என்றாலும் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நிகழ்வுக்காக நான் உங்களை வரவேற்கிறேன். துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை தொடர் நிகழ்வாக நாங்கள் களத்தில் ஒரு நேர்காணலில் பலரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ் என்கின்ற ஒரு மாபெரும் அழிய முடியாத மொழி, அதற்கான இலக்கண அடையாளங்கள், இயற்கை பலவற்றை தந்திருக்கிறது. அப்படி சிறந்த ஒரு ஆளுமை திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரை செயலாளர். நாஞ்சில் தந்த கொடை. சமாதானம் இல்லாத பல கேள்விகள் முரண்பட்டிருந்தாலும் இன்றைய நேர்காணலில் அவரை சந்திக்கின்றோம். ஐயா வாருங்க. வணக்கம். தவைக்காவினுடைய பரப்புரை செயலாளர். அதற்கான முழு பொறுப்பும் முழு கடப்பாடும் எப்படி இருக்கிறது உங்களுடைய பயணத்தில்? தவைக்காவுக்கு பரப்புரை செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தவைக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் அவரை ஒரு பாட்டுடை தலைவனாக கருதி நான் மேற்கொண்டு வருகிற பிரச்சாரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாதம் மீட்டும் உன் நாவிதனை மடக்கி கொண்டாய். பேரறிஞர் அண்ணா சொன்னதுல கற்கால தற்கால அரசியலில் உள்ள மாற்றங்கள் என்ன? வங்க கடலில் சங்கமிடும் தமிழே, நீ எழுந்து வா, ஒருபோதும் வரமாட்டாய். நாதம் மீட்டும் உன் நாவிதனை, நாத இசை கொட்டுகின்ற நாவையை சுருட்டி கொண்டாய். விரலையில் எழுத்துலையில் விந்தைகளை செய்தாயே, விரலை ஏன் மடக்கி கொண்டாய். அதுல ஒன்று மட்டும் சொல்லுங்க. அவன் நாதன் அந்த நாவினை மடக்கி கொண்டானே, அது இப்போது அரசியலுக்கு பொருத்தமா? இல்லை. இன்றைக்கு ஒரு 11 மணி அளவில் தியாகராஜர் அரங்கில் வாகை சூடி வரலாறு படைத்த தலைவர் விஜயின் வெற்றிக்கு பெரும் காரணம் அரசியல் மாற்றத்தை விரும்பிய மக்களா, விஜய் அவர்களின் திரையுலக செல்வாக்கான்னு ஒரு பட்டிமன்றம். 11 மணிக்கு நான் நடுவர். பிறைபல கண்ட பேராசிரியர் டாக்டர் பூசி கணேசன், பிறைபல கண்ட பேராசிரியை உரும தனலட்சுமி கல்லூரி பேராசிரியை மனோன்மணி, பவித்ரா பாலசுப்ரமணியம், குமரி பிரபாகரன், என்னுடைய செல்ல தம்பி மில்லர் மண்டேலா,
ஆகியோர் பேசுகிறார்கள். நான் நடுவராக இருந்து இயக்கப் போகிறேன். ஒரு பரப்புரை செயலாளர் சம்பத்திடத்திலே நான் பார்ப்பது, உங்கள் தமிழால் நான் வியந்திருக்கிறேன், உங்கள் இலக்கியத்தால் நான் தடுமாறித்தான் போறேன். 80 காலகட்டங்களில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகத்தான எழுச்சிமிக்க ஒரு இளைஞனாக நீங்கள் பரிணமித்தீர்கள். ஆனால் இன்றைக்கு தாவேகாவின் பரப்புரை செயலாளர் உங்கள் நாவு தற்குறி என்று சொன்ன அதே தலைவன் எப்படி தற்குறி இல்லாமல் மாறினான்? தற்குறி விஜய். இல்லை, அது ஒரு வெகுஜன மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற தலைவர் அவர். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் எனக்கு தெரிந்து ஒரு அரசியல் மாற்றத்திற்கு அகரம் எழுதிய அண்ணாவுக்கு பிறகு, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த வரலாற்று கடமையை செய்து முடித்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா வருவதற்கு 18 ஆண்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வருவதற்கு 5 ஆண்டு. ஆனால் உங்களுடைய தலைவர் இன்றைக்கு, நான் அந்த தற்குறி என்ற வார்த்தையை கூட நான் மறந்துவிட்டேன், அதிகம் உங்களை சிரமப்படுத்த நான் விரும்பவில்லை. இல்லை, சிரமப்படுத்தினாலும் தாங்கிக்கிடுவேன். சிரமப்படுத்துகிறேன். இப்பொழுது தற்குறி எப்படி நற்குறியா மாறும்? அந்த காலத்தில் பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலில் திரை உலகம் என்கிற தரை நகரத்திலிருந்து ஒருவன் வந்துதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று கருதுகிற மனநிலையில் நான் அன்றைக்கு இல்லை. இப்போது காலத்தின் கோரம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அறிவு இயக்கம் தன்னுடைய இருப்பை தொலைத்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அறிவு இயக்கம் தமிழ்நாட்டு களத்தில் வந்தேரிகளினுடைய கொள்ளிடமாக மாறிப்போனது. திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அண்ணா தொடங்கிய அறிவு இயக்கத்தை இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் தலைமையேற்றதற்கு பிறகு வாடகை பேச்சாளர்களை நம்பி வாழ வேண்டிய நிலைமைக்கு அந்த கட்சி வந்தது. ஆகவே என்னைப் போல சுயமரியாதை உணர்வுடன் ஒரு கொந்தளிக்கிற தமிழில் அக்கினி மணக்க பேசுகிற எனக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஆகவே பெரியாரை பேசினால் பாவம் என்று கருதுகிற நிலைமை தமிழ்நாட்டில் இருந்தது. பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவதற்காகவே ஒரு பயல் இந்த நாட்டில் இயக்கம் நடத்துகிறான். பெரியாரை அவமதிப்பதே அவனுக்கு தொழிலாகி போய்விட்டது. நாக்பூரில் இருந்து வாங்குகிற கூலிக்காக நாய் போல குறைத்தான் ஒருவர். திராவிட சுடுகாடன் தான் அண்ணாவை அடக்கம் செய்த மெரினா கடற்கரையை. எனக்கு தெரிந்து ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், உலக வரலாற்றில் அறிஞர் அண்ணாவுக்கு நிகரான அறிவுள்ள தலைவன் அண்ணாவுக்கு முன்னும் பிறக்கவில்லை, பின்னும் பிறக்கவில்லை உலகத்திலேயே. அந்த தலைவனை கூட ஒருவன் இந்த நாட்டில் அழுக்காக்குவதிலே முயற்சியில் ஈடுபட்டான். அந்த நிலையில் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் விஜய். ஒரு அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நாடு ஒன்றையே நாடிய தலைவர் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து, அரசியல் சாசனத்திற்கே ஆபத்து. இன்றைக்கு அந்த நிலையில் பாபா சாஹிப் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றில் ஒரு பெண்மணியை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட முதல் தலைவன் விஜய். அஞ்சலையம்மாளையும் ராணி வேலுநாச்சியாரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். எனக்கு தெரிந்து அவருடைய கொடியில் இருந்த வாகை பூவும் அவருடைய கொடியில் இருந்த போர் யானையும் இது ஒரு பண்பாட்டு மீட்சியினுடைய தொடக்கம் என்று கருதி 1 கோடி இளைஞர்கள் அவருக்காக காத்து நிற்கிறார்கள். அந்த 1 கோடி இளைஞர்களுக்கு மத்தியில் அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜரையும் அஞ்சலையம்மாளையும் ராணி வேலுநாச்சியாரையும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு வாய்த்திருக்கிறதுங்கிற நம்பிக்கையில் நான் தாவேகாவில் என்னை இணைத்துக் கொண்டேன். அடியாள மனதில் உனக்கு இருக்கிற வேதனையும் வலியும் எனக்கு தெரிகிறது. நான் உன்னை அவ்வாறு பார்க்கவில்லை, தமிழாகத்தான் பார்க்கிறேன், சம்பத்தாக பார்க்கவில்லை. அடியாளத்தில் கொதிக்கனலாக இருக்கின்ற உன் வேதனை நான் புரிந்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய தலைவன் ஏன் வெளியரங்கமாக பேச மறுக்கிறான் என்பதுதான் எனது கேள்வி. வெளியரங்கமாக ஏன் அஞ்சலை ஏற்றுக்கொண்டார், பெரியாரை ஏற்றுக்கொண்டார், அண்ணாவை ஏற்றுக்கொண்டார், காமராசரை ஏற்றுக்கொண்டார், ஏன் சனாதனத்துக்கு எதிராக மற்ற கொள்கைகளை வெளியரங்கமாக பேசுவதற்கு இவ்வளவு பம்புகிறார்? இவ்வளவு புதைத்தல், இவ்வளவு மன அழுக்கு, இவ்வளவு சங்கடம், இவ்வளவு அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. எங்கே பேசினார் சொல்லுங்கள்.
கேன் யூ ஃபைண்ட் அவுட் தர் எனி எக்ஸாம்பிள்? சொல்லுங்கள். இல்ல ஒரு தலைவன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படையாக பேச வேண்டிய தேவை கிடையாது. இது என்ன சம்பத், தேவை என்ன ஐயா அரசியல் தேவை கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? இல்ல பேச்சால் வளர்ந்த இயக்கம் அதில் ஒருவன் நீங்கள், பேச்சால் வளர்ந்த இயக்கம் அதில் ஒருவன் நீங்கள். ஆமா, அப்படிப்பட்ட நீங்கள் காலத்திற்கேற்றவாறும் இடத்திற்கேற்றவாறும் கோலத்தை மாற்றுவது உங்கள் தமிழுக்கு அழகா? இல்ல நான் அதை எடுக்கல. நீங்கள் ஏற்கவில்லை. அது அவருக்கு பாணி. அது சரியா தவறாங்கிறது காலம் தீர்மானிக்கும். அவரை கண்காணிக்கிறவர்கள், அவரை கவனிக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை ஆய்வு செய்கிறவர்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால அவருடைய நடவடிக்கையில நான் எந்த குறையும் காணல. அவருடைய மௌனத்திற்கு என்ன அர்த்தத்தை நீங்கள் நினைப்பீங்க? எந்த மௌனமும் இல்லை. வேற எங்கே பேசுகிறார்? வேற எங்கே பேசியிருக்கிறார்? வேற எங்கே பேசுகிறார்? 4 தடவை நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்துகிடல. அண்ணன் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டார். 3824 கோடி ரூபாயை மும்மொழி திட்டத்தை வற்புறுத்தி தருவதற்கு மறுப்பது ஏற்க தகுந்ததல்ல, அந்த ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று பேசுகிறார். எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே நீங்கள் வேறு தலைவர் மாதிரி அவர் இல்லை என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். அவருடைய நடவடிக்கையில் கோளாறு ஒன்றும் இல்லை. முதலிரவுக்கும் முதலமைச்சருக்கும் அனுபவம் தேவையில்லை. உங்களுடைய பேச்சில் அர்த்தம் என்னையா? முதலமைச்சருக்கும் முதலிரவுக்கும் அனுபவம் தேவையில்லை. என்ன பேச்சு? முகம் சுளித்து பெண்கள் தமிழக நாடேடுகளில் கொட்டெழுத்துக்களில் வந்தது. நாஞ்சில் சம்பத் பரபரப்பு. முதலமைச்சருக்கும் முதலிரவுக்கும் அனுபவம் தேவை. சிரிக்காதீர்கள், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மக்களின் உணர்வுகள் சிரிப்பதோ அந்த பொருள் அதெல்லாம் பேச்சில்லை, கேட்பதற்கு பதில் அந்த பொருளில் நான் சொல்ல. வேற என்ன பொருளை சொன்னீங்க? என்ன பொருளை சொன்னீங்க? இல்லை, ஒரு நாட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டும்ங்கிற மனநிலை இருந்தால் போதுமானது. சரி, அதுக்கு எவ்வளோ உதாரணம் இருக்க? ஏன் முதலிரவு கொண்டு ஒப்பிடணும்? அது ஏன் ஸ்டைல்? என்ன ஸ்டைல்? உங்க ஸ்டைல் என்னையா பேசுறது? அது என்ன ஸ்டைல்? நாட்டில் லட்சம் கோடானு கோடி மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஸ்டைல் எதுவும் பேச முடியுமா? வரம்பிட்ட பேச்சு உங்களுக்கு உண்டா? அதை சொல்லுங்க. நீங்க எந்த அடிப்படையில் சொன்னீங்க? முதலமைச்சருக்கும் முதலிரவுக்கும் என்ன சொல்லுங்க. நான் சொல்ல, முதலமைச்சர் என்பது திட்டங்களை வைப்பது, நிதி ஆதாரங்களை பார்ப்பது, மக்கள் நிலை, சமூகம் பார்ப்பது. ஆமா, முதலிரவு அப்படியா? முதலமைச்சருக்கு அனுபவம் வேணும்னு சொல்றீங்களே. ஆமா, காமராஜர் அனுபவம் பெற்றுக்கொண்டா முதலமைச்சராக வந்தார். அண்ணா அனுபவத்தை வைத்துக் கொண்டா முதலமைச்சராக வந்தார். அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் அனுபவத்தை வைத்துக் கொண்டா முதலமைச்சராக வந்தார். ஆகவே அனுபவம் உள்ளவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் எத்தனையோ பேர் வந்திருக்கணுமே. அதெல்லாம் கிடையாது. மக்கள் ஜனநாயகத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒருவர் முதலமைச்சராக வந்திருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் ஒன்றும் தெரியாத ஒன்றை கதவுக்கு பூட்டி முதலமைச்சர் முதலிரவே பள்ளி அறை, அது பள்ளி அறை உங்கள் பாலிசியில், அதில் கிடைத்த அனுபவம் முதலமைச்சர் கிடைக்கும். ரைட். மேடையில எதையும் பேசலாம் என்று நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். தற்குறி என்ற பேச்சுக்கு சரியான நான் கேட்கின்றேன். பேரறிஞர் அண்ணாவை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள். பேரறிஞர் அண்ணாவிற்கும் மகாத்மா காந்திக்கும் கிடைக்காத இளைஞர் கூட்டம் கிடைத்து விட்டது என்று எந்த அளவிற்கு உயர்த்தலாம். நீங்கள் ஒரு கட்சியினுடைய பரப்புரை செயலாளர், அது தவறில்லை. ஆகவே அண்ணாவுக்கும் மகாத்மாவுக்கும் இடம், சரி, மகாத்மாவுக்கு இடம் கொடுக்கிற அளவுக்கு விஜய் கொடுத்திருக்கீங்கள. என்ன பேச்சு? மகாத்மாவோடு விஜய் ஒப்பிட்டதா சொல்லாதீங்க. நீங்க பேசின பேச்சு என்கிட்ட இருக்க. அண்ணாவோட விஜய் ஒப்பிட்டதா சொல்லாதீங்க. சரி, அவர்கள் 2 பேரையும் ஒரே நேர்கோட்டில் வைத்ததாக நீங்கள் கருதாதீர்கள். நான் சொல்லுவது 18 ஆண்டு காலம் அண்ணாவிற்கு தேவைப்பட்டது. கலைஞர் கவிதை தமிழில் சொன்னார், பாராட்டி போற்றி வந்த பழமைலோகம் என்று பாடிய கலைஞர் சொன்னார், 18 ஆண்டு காலம் அண்ணா பாராள வந்த கதை பாரேனும் பகர்ந்ததுண்டா யாரேனும் கேட்டதுண்டான்னார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு வரலாற்று பின்னணியோடு தான் அதிமுகவை தொடங்கினார். 5 ஆண்டு காலம் அவருக்கு தேவைப்பட்டது. ஆனால் விஜய் அவர்கள் 3 ஆண்டு காலம் கூட தேவைப்படவில்லை. அதிகாரத்திற்கு வந்தார். தன்னந்தனியாக 200 சாதி குழுக்கள், 26 கட்சிகள், பல்லாயிரம் கோடி பணங்கள் கொட்டி செலவழித்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மீண்டும் முயற்சித்த அந்த கூட்டத்தை ஒரு காசு செலவழிக்காமல், சாதி பின்புலம் இல்லாமல், சமயத்தினுடைய சார்பில்லாமல் 34.92% வாக்குகளை பெற்றதை வியந்தும் பதிவு செய்தேனே தவிர
அண்ணாவோடு ஒப்பிட்டதாக கருதாதீர்கள். நாக்கில்லாத நரம்பு சுழலும் மேலும் கீழும் பேசும் உங்கள் படைத்தலைவன் மறக்க முடியாத வைகோ புதிய வரவு. பசைபாடி இந்த நாவுகள் இப்பொழுது பூமரி புலிகுமா? கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள். பசைப்பாரி இந்த நாவு இனி பூமாரி புலியுமா? யார் மீது? யாரை பற்றி கேட்டிருக்கிறார்? வைகோ பற்றி. அவரை பற்றி என்கிட்ட கேட்காது. கேட்டுத்தான் ஆக வேண்டும். இல்ல, ஒரு கூட்டணி தர்மத்தில் உங்களோடு தானே இருக்கிறார். இல்ல, இல்ல. உங்களை பற்றி, உங்களுடைய தலைவனை பற்றி எனக்கு தலைமையிலிருந்து அறிவுறுத்தல், வைகோ பற்றியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். நான் உங்களை வசைபாட சொல்லவில்லை. நான் நல்ல மொழிகளை தானே கேட்கின்றேன். வசைபாடியது நீங்கள். நான் கேட்கிறேன், வசைபாடி இந்த நாக்கு, நரம்பில்லாத நாக்கு இன்னும் மலர் கூச்சரியுமா? மலர் பூக்களை அவர் மீது தூவுமா? இல்ல இல்ல. ஏன் தூவாது? எதற்கு தூக மாட்டீர்கள்? இல்ல, நான் நேரடியாக பாதிக்கப்பட்டவன். அந்த வலியும் எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இப்போது மிக முக்கியமான இடத்தில் நாம் கேட்கின்றது, ஆட்சிக்கு இருக்கக்கூடிய தற்போதைய தடுமாற்றம் எதுவாக இருக்கின்றது? ஆட்சியிலே ஏராளமான சிக்கல்கள் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. சிக்கல்கள் என்றால் உங்களுக்கு கூட்டணி பலமாக இருக்கலாம், கூட்டணி தர்மத்தோடு இருக்கலாம். நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கிறார்கள். கடற்கரை பரப்பில் இருக்கும் மணல் போன்று. அதற்கு நிதி ஆதாரங்களோ இங்கே இல்லை. இல்லை. என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு நிதி நெருக்கடி என்கிற ஆபத்து எங்கள் தலைக்கு மேலே ஒரு வாழை போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை சரி கட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து துறைதோறும் இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். 5ஆம் தேதி தாக்கல் செய்யக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் அதற்கு என்ன தீர்வு என்பதை வெள்ளோட்டமாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிதி வருவாயை பெருக்குவதற்கு இந்த அரசு திட்டமிடுகிறது, யோசிக்கிறது. 5ஆம் தேதி அது தெரியும். இல்லை, இப்போது மக்கள் எதிர்பார்த்தார்கள், வந்தவுடனே சாலைகள் ஓடுகிற பேருந்துகளில் பெயரை சொல்லி, தலைவரின் பெயரை சொல்லி, குமரியிலிருந்து பள்ளிக்கரணையிலிருந்து புறப்பட்டு குமரி வரைக்கும் சென்று விடலாம். அது இன்னும் நடக்கவில்லை. வங்கி கணக்கில் 2500 ரூபா டெபாசிட் செய்யப்படும். 6 சிலிண்டர்கள் கொடுக்கப்படும். நான் ஒரு 10,000 நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறேன். அதிலும் பொருளாதாரத்தை குறித்து அதிகம் பேசியிருக்கிறேன். சாத்தியம் இல்லையா? சாத்தியம் இல்லை. அப்படி என்றால் வாக்களித்தவர்கள் மனவேதனையோடு உங்களின் மீது வெறுப்பையும் நெருப்பையும் கொட்டுவதற்கு வாய்ப்புண்டோ? இல்லை இல்லை, அது இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து. நிறைவேற்றுவதற்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். இல்லை இல்லை, நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். நிதிநிலை அறிக்கையில் தெரிஞ்சிடும். நிதிநிலை அறிக்கை முடிஞ்ச பிறகு நம்ம பேசலாம். நிதிநிலை அறிக்கையில் ஏதாவது ஒன்று இருக்கும், அப்படித்தானே? அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி, ஒரு பரப்புரை செயலாளராக உங்கள் தலைவரை நீங்கள் சகஜமாக தட்டிய வீடுகளில் தடுக்கடு எல்லும் இல்லாமல் ஒன்று சென்று தலைவனை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா? நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படி என்றாலும் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை. 3வது மாடியில் அண்ணா வைகோ இருப்பார், 2வது மாடியில் நான் இருப்பேன். எங்க? தாயகத்தில். மணி 1:30 ஆனவுடனே நான் போயிடுவேன். நான் அவரை சந்திக்கிறது இல்லை. தலைவரை அண்ணா 5 வருஷத்தில் அண்ணா ஸ்டாலினை அவருக்கு வீட்டில் போய் ஒரு நாள் சந்திச்சிருக்கேன். கோட்டையில் போய் 2 நாள் சந்திச்சிருக்கேன். அவ்வளோதான். இங்கேயும் தேவைப்பட்டால் சந்திப்பேன். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, எனக்கு தலைமை உத்தரவு, ஆமாம், வைகோவின் மீது வசை பொறிவதற்கு எனக்கு அனுமதி இல்லை, அவரை பற்றி என்னிடத்தில் கேட்காதீர்கள் என்று சொன்னார். ஆமாம். இப்போது செய்திகளை உங்களுக்கு கடத்துவது யார்? இது போன்ற செய்திகளை உங்களுக்கு சமீட்சை மூலமாக கடத்துவது? தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தம் அவர்களும் என்னிடத்தில் சொல்லுவார்கள். அவர்களோடு சரி. ஆமாம். பொதுவாக புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ராமாவரம் தோட்டத்திற்கு ஒரு சாமானிய மனிதர் கூட சென்று பார்க்க முடியும். திரு கருணாநிதியின் மீது 1000 விமர்சனங்களும் உண்டு. வாயா உட்கார், உங்களுக்கு தெரியும். வைகோ அவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன், நீங்களும் சந்தித்திருக்கிறேன், நமக்கெல்லாம் தெரியும். அவர்களோடு நெருங்கி பழகினவன் நானும் ஒருத்தன் தான். ஒரு தலைவர் மக்களோடு மக்களாக நெருக்கமாக, இது பொதுவான சூத்திரம், இது விஜய்க்கான சூத்திரம் அல்ல. காமராசர் அவர்களும் அப்படித்தான். ஒரு தலைவன் மக்களோடு மிங்கலாக வேண்டும். பாதுகாப்பு தனி, பாதுகாப்பை வைத்து கொண்டு மக்களோடு மக்கள் பேச வேண்டும், அளவலாக வேண்டும். அதுதானே நல்லது. இது ஒரு அரசியல் சூத்திரம் அல்லவா? அப்படிதான். நேற்று மெட்ரோவில் போனார், மக்களோட மக்களாக பேசினார். அது போதும். அப்படிதான், அது போதும். மெட்ரோவில் போகிறது, இடையில போய் கூண்டுறது, அது போதும். வேறு ஒன்று மக்களை அழைத்து உங்களை மாதிரி சாமானியர்கள் பத்திரிகையாளர்களுக்கு கேள்வி பதில் ஒன்றும் தேவையில்லை. இல்லை, மோடி கடந்த 12 பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கவில்லைங்கிறது என்ன பதில் இருந்தது அவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது.
ஏன்னா அது சிக்கலான கேள்வி, நீங்க பதில் சொல்ல முடியாது. சிக்கலான கேள்விதான். நீங்க பதில் சொல்ல முடியாது. எனக்கு நான் கேட்ட கேள்வி ரெக்கார்ட் ஆயிட்டு தானே இருக்கு. சிக்கலான கேள்வி. ஆனா உங்களால பதில் சொல்ல முடியாது. இல்ல ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்தான் ஒரு தலைவர் ஒரு கட்சி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் புனிதன். அவன் மக்காவுக்கு சென்றாலும், அவன் ஜெருசலத்துக்கு சென்றாலும், காவேரி கங்கையிலே குளித்தாலும் நான் புனிதன். ரைட், அப்படித்தான் சொன்னார். இங்கே நோ டாலரன்ஸ், ஊழலுக்கு இடமில்லை. ஆனால் உங்கள் கூட சேர்த்து வைத்திருக்கிறார் மாதம் 40 கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. விராலிமலை விஜயபாஸ்கர் போர்ஜரி இடத்தை 22 ஏக்கரை 100 கோடிக்கு படித்து மறையிலே அடைக்கப்பட்ட எம்ஆர் விஜயபாஸ்கர். அசைவம் சைவம் மீன் பொரியல், கறி பொரியல், ஆட்டு பொரியல், இரத்த பொரியல்லாம் வைத்து கோலாட்சிய விஜயபாஸ்கர்களை வைத்துக்கொண்டு நீ எந்த இடத்தில் சுத்தமானவன் என்று சொல்ல முடியும்? நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்படி என்ன நெருக்கடி உங்களுக்கு? அப்படி என்ன நெருக்கடி? இல்ல நெருக்கடி அவங்களுக்கு. யாருக்கு? அவருக்கு என்ன நீங்களே சேர்க்க வேண்டும்? விஜயபாஸ்கருக்கு நெருக்கடி, எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கடி. அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அவர்கள் உயிருக்குயிராக நேசித்த இயக்கத்தில் அவருடைய இருப்புக்கு இன்றைக்கு சிக்கல் வந்திருக்கிறது. வாக்களித்த மக்களுக்கு நாம் அந்த மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டிய கடமையை செய்ய முடியாத ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு வந்து இன்றைக்கு அவர்களை நிறுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே விடுதலை வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். விடுதலை பெற்று வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரை இன்றைக்கு காப்பாற்றுவது மட்டும் எங்களது நோக்கம் அல்ல. எங்களுக்கு டெமோக்ரஸியில் எண்ணிக்கை விட எண்ணம் முக்கியம். கேட்ட கேள்வி கேளுங்க. நான் கேட்ட கேள்வியை நீங்க உலக தமிழர்கள் லட்சம் பாக்குறார்கள். நல்ல கருங்க. எம்டிவில சும்மா இல்ல, நல்ல கவனிங்க. அது ஒரு தொலைக்காட்சி. நல்ல கவனிங்க. நான் என்னத்தை கவனிங்க? அவர்கள் குற்றவாளி என்று நீதிமன்றம் இதுவரைக்கும் சொல்லல. அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தவிர குற்றவாளி இல்லை. இதைத்தானே பாஜக சொல்லிட்டு இருக்கு. 70,000 கோடி அஜித் பவாரின் மீது குற்றம் சுமத்தியது பாஜக. அவ்வளவு பேரும் வாஷிங் மிஷின்ல போட்டு கிளீன் ஆக்கிட்டான்னு நீங்களே சொல்றீங்க. அவ்வளவு குற்றவாளிகள் அங்க போவாங்க, சாஷ்டாங்கம் செய்வார்கள், அனைவரும் சுத்தமாயிட்டார். அப்படி ஒரு இயக்கமாக விஜய் மாறிக்கொண்டிருக்கிறது. இல்ல அப்படி இல்ல. வேற எப்படி அவர்களுக்கு வழி இல்லைன்னா நீங்க ஐயா சேர்க்கணும்னு நான் கேட்கிறேன் ஐயாட்ட. டெமோக்ரஸியில எண்ணிக்கையும் முக்கியம், எண்ணம் மட்டுமல்ல எண்ணிக்கை முக்கியம். இன்றைக்கு விஜயபாஸ்கர் வந்திருப்பதன் மூலம் எங்களுக்கு ஒரு 30 லட்சம் பேர் எங்க கட்சிக்கு இன்னைக்கு வரவு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வரவுள்ள கட்சி ஒரே கட்சி தாவேகா மட்டும்தான். அப்படி என்றால் நீங்களும் திராவிட இயக்கங்களும் ஒன்றுதான். கூட்டணிக்காக, பலத்திற்காக, எண்ணிக்கைக்காக எந்த தவறு செய்தாலும் பாவ மன்னிப்பை கொடுத்து சேர்த்துக்கொள்வோம். என்ன விஷயம்? இது அரசியலின் தத்துவம் தானே, இது அரசியல் யதார்த்தம் தானே. அதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். இல்ல அவர்கள், நான் டாக்டர் விஜயபாஸ்கரை குறைத்து மதிப்பிடலை, எம்ஆர் விஜயபாஸ்கரை குறைத்து மதிப்பிடலை. கரூர் துயரம் நடந்த அந்த கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் எங்களை தாண்டி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால அவர்கள் எங்கள் கட்சிக்கு வந்தது எங்களுக்கு பலம் கூடியிருக்கிறது. எண்ணிக்கையில் நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சி. 34.92 என்பது இவர்கள் வருகையின் மூலமாக இன்றைக்கு 40ஐ தாண்டி இருக்கிறது. அதனால இது போகிற போக்கில் நீங்க பொதுவாக குற்றம் சாட்டி விட்டு விஜயபாஸ்கரையும் வைத்து ஊழல் குற்றம் சாட்டில் புனிதம் ஊழலற்ற ஒரு இயக்கத்தை நடத்துகிறார், ஊழலற்ற ஆட்சி நடத்துகிறார். அந்த கட்சிக்குள்ள நாம போறோம். நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு அவர்கள் வருவது என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது. பரப்புரையில் விஜய் சொன்னது, ஸ்டாலின் அங்கிள் மலைகளை குடைந்தார்கள், காடுகளை குடைந்தார்கள், ஆறுகளை குடைந்தார்கள், நோ டாலரன்ஸ், சமாதானம் இல்லாத பரப்புரையை தமிழ்நாட்டுக்கு முக்கில்லாமல் உலகம் முழுவதும் அமேசான் காடுகளிலிருந்து அண்டார்டிகா பனி பிரதேசங்கள் வரைக்கும், பசிபிக் ஓசன் வரைக்கும் ஸ்டாலின் அங்கிள் ஊழல் ஊழல் ஊழல். இப்போ எப்படி? அதான் உங்க பாலிசிலே தான் கேள்வி கேட்பேன். நீங்கள் என் நண்பர் அல்லவா சார்? அவங்க ஊழல் செய்திருக்காங்கிறது வழக்கில் இருக்கு சார். நடந்ததா? 40 கோடி வாங்கினது உண்மையா? ஒரு டாக்டர் அனைவரையும் படுகொலை செய்யக்கூடிய மோசமான ஊழல். இல்ல மோசமான ஊழல். அவங்க எங்கிட்ட வந்ததுனால அந்த வழக்குக்கு ஏதாவது முடிவு வந்துருமா? இல்லையே. அந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். நீதிமன்றம் நாளைக்கு அவர்கள் குற்றவாளி என்று சொன்னால் அடுத்த கட்டத்தை குறித்து யோசிக்கலாம். குற்றவாளினா கட்சியை விட்டு நீக்கி விடுவீர்கள். அடுத்த கட்டம் நீக்கி விடுவீர்கள். அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம். சரி, 35%. இப்போ விஜயபாஸ்கர் விராலிமலை புனிதர்களால் ஒரு 5%, 40%. ஏற்கனவே கூட்டணி மதச்சார்பற்ற கட்சிகளாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள்
மற்றும் உண்டான IMU-லால் சேர்த்து ஒரு எத்தனை சதவீதம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கும் கூட்டணி? உங்களோடு இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் கூட்டணிக்கு வந்து விடுவார்களா? வருவார்கள். எங்களுக்கு அவநம்பிக்கை ஒன்று. இன்னும் இடதுசாரிகள் கொஞ்சம் நெருக்கடியில் தானே இருக்கிறார்கள். விமர்சனங்கள் இடதுசாரிகள் தனித்தேங்க ஒரு நேஷனல் பார்ட்டிங்க அது. அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு ஒரு உரிமை எங்கள் தலைவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். வேற என்னதில்ல. சரி, இப்போ எப்போதும் உங்களுக்கு தெரியும் 93களில் படுகொலை, ராஜீவ் காந்தியுடைய படுகொலை, நீங்கள் அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதிமுகவில் செயல்பட்டுக் கொண்டிருந்த காலம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த நேரத்திலும் திராவிட முன்னேற்ற ராஜீவ் காந்தி படுகொலை காலத்தில், அதற்கு பின்பு அப்போது நான் திமுக, அப்பொழுது திமுக 93ல் நீங்கள் திமுகவில் தான் இருந்தீர்கள். ஆமா, 93 ரைட். அப்போது திமுக பெற்ற வாக்குகள் வெறும் 23% தான். நல்லா தெரியும். திமுக காரியாலயங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. கூட்டணிகளே யாரும் இல்லை. இப்போது திமுக என்ன வாக்கு பெறும்? அதே மாதிரி தனித்து விடப்பட்டிருக்கிறதா? அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆளில்லா ஆரவாரம் இல்லாத நடுக்கடலில், பாலைவனத்தில், வங்க கடலில் எல்லை தெரியாமல் திணறுகிறதா? 20% தான் பெற முடியும், அதுக்கு மேல பெற முடியாது. ஒன்லி 20 தான். 20 தான். இல்ல, நான் நீங்க சொன்ன இந்த கேள்வி எனக்கு ஒரு 20% தான் பெற முடியும். இப்பொழுது அவர்களுடைய எதிர்காலம் என்ன? எதிர்காலம் ஒரு சூனியத்தை நோக்கிய பயணம் தான். கட்சியினுடைய மாற்றங்கள் கனிமொழியை கொண்டு வருவதற்கும் உதயநிதியை கொண்டு வருவதற்கும் அங்க ஒரு வார் நடந்துட்டு. என்ன வார்? அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. கனிமொழி அவர்கள் அந்த இடத்திற்கு வர விரும்புகிறார்கள். சரி. சட்டமன்ற தேர்தலிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழ்நாட்டு அரசில் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். சரி. அண்ணன் ஸ்டாலின் அதை அனுமதிக்கல. யார? தங்கை. ஆமா, அண்ணன் ஸ்டாலின் அனுமதிக்கல. ஆனா இன்னைக்கு கிரவுண்ட்ல கனிமொழி தலைமை தாங்க வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய சராசரி உழைக்கிற தொண்டன் முடிவுக்கு வந்து விட்டார். சராசரியான அந்த தொண்டர்கள் முடிவு செய்வது கிச்சன் கேபினெட் ஒன்று இருக்கிறது அல்லவா? ஸ்டாலினுக்கு கிச்சன் கேபினெட் ஒன்று வெறும் வேகமாக இயங்குகிறது. அண்ணி துர்கா அம்மையார் அவர்கள் தலைமையில் மருமகன் சபரீசனும் அதில் இணையர்களாக பயணிக்கின்றார். கனிமொழி அதுதான் அந்த கட்சிக்கு கேடு. அதுதான் அந்த கட்சிக்கு கேடு. அதை யாரும் விரும்பல. அதை தாண்டி நான் ஜனவரி 5ஆம் தேதி கனிமொழி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னீர்கள். வாழ்த்து சொன்னா நான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஓ, இப்பொழுது? இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி தாவேக்காவுக்கு வருவதற்கு முன்னாடி கொடியோ போஸ்டரோ சுவரட்டியோ ஒண்ணுமே கிடையாது. கட்டுக்கடங்காத கூட்டம். கட்டுக்கடங்காத கூட்டம். அண்ணன் ஸ்டாலினுக்கு பிறந்த நாளுக்கு கூட்டம் கிடையாது. இதுதான் அப்போதே நான் சரியா உள்வாங்கிட்டேன். இந்த தொண்டர்கள் கனிமொழி தலைமை தான் விரும்புகிறார்கள்னு நான் உள்வாங்கிக்கிட்டேன். அவர் ஒரு பெரியாரிய கொள்கையில் உறுதியானவர், அப்படித்தானே கனிமொழியை பொறுத்தவரை? ஆமா. பாஜகவுக்கும் அவர்களுக்கும் இப்பொழுது ஒரு சிறு மனவிழாவை போன்ற சிறு கூடுதல்கள், ஒரு சமீட்சைகள், ஒரு நல்ல உறவுகள் இருப்பதாக செய்திகள் வருகிறது. இல்ல கனிமொழி திமுக பலவீனப்படுவதை தாவேக விரும்பும், பாஜக விரும்பும். ஆனால் அவர்களுக்குள் அதை தாண்டிய சில உறவு, தொகுதி மறுவரை சீரமைப்பு, இதற்காக 22 எம்பிக்களுடைய ஆதரவை எல்லாம் ரகசியமாக சென்று கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்றும் பெரிய பாஜகவும் திமுகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. பண்டார பரதேசி என்று அழைத்து 10 மாதத்தில் மருமகனுக்கு மகுடம் சூட்டி அழகு பார்த்தார் அல்லவா? அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. அதில் சந்தேகம் இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி. கொளத்தூரினுடைய வெற்றி இருந்தாலும் அடிக்கடி பேசும்போது நீங்கள் என்னிடத்தில் அண்ணன் ஸ்டாலின் என்று தான். நல்ல ஒரு மரியாதை. அவரை மட்டும் அதிகம் விமர்சிக்கவில்லை. உங்களை அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அவரும் அதிகமாக தேவையற்ற வார்த்தைகளை கடும்போக்காக பேசுவதில்லை. கடும்போக்காக பேசுவதில்லை. இப்போது அந்த கொளத்தூரில் அவருடைய தோல்வி உங்களுக்கு எப்படி இருந்தது? தோல்வி வேறு, அது ஒரு தலைவர் தோல்வது எனக்கு வலித்தது, கொஞ்சம் வலித்ததான் செய்தது. இப்போது அதில் இந்த EVM என்கின்ற ஒரு நடைமுறை குறித்து மக்களோடு பேசியிருக்கிறது. ரீகவுண்டிங் செய்ய வேண்டும் அல்லது அதற்கான வழக்குகள் இருக்கிறது. அதை பற்றி உங்கள் புரிதல் என்ன? அந்த வழக்கு என்னை கேட்டால் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் ஒரு குடிமகன் அந்த இடத்திற்கு போவதில் தவறில்லை. இதுகாரம் பல கேள்விகளுக்கு சமாதானத்தோடு மட்டுமல்ல புன்னகையோடு பதில் தந்தீர்கள். இதுதான் ஒரு பேச்சாளனுடைய அழகு. இது உங்களுக்கான அழகல்ல, தமிழுக்கான அழகு. தமிழ் தந்த பொறுமை. மீண்டும் அடுத்த களத்தில் மிகச்சிறந்த ஆளுமை நாஞ்சில் சம்பத்தோடு மற்றொரு வாய்ப்பில் நான் சந்திக்கிறேன். அதுவரை எங்களோடு இணைபிரியாத நட்போடு சமாதானம் இல்லாத கேள்விகளுக்கு குற்றாலம் அறிவிய போது வற்றாத நீரூற்றிச்சியை போன்று மளமளவென்று எங்களுக்கு பதிலை அள்ளித்தந்த நாஞ்சிலார் அவர்களுக்கு நன்றி.
6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.